கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுக. நம்ம சின்னதா ஒரு 2 சாங் விட மெசேஜ் கடந்து போகலாம். வல்லமையில் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையில் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அனுப்பிவிட்டேன் கசப்புகள் அறிவாகிறபோ. உலகத்துக்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் தாட்சி அடிப்பேன். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் தாட்சி அடிப்பேன். ஒப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். ஒப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். ஆமா டாடி, உலகத்துக்கு நாங்கள் உப்பா இருக்கணும் டாடி. ஆண்டவரே, நான் எங்களை வச்சிருக்கிற நோக்கம் நாங்கள் ஒரு ஆண்டவரே அநேக பேர் சுவையா மாற்றம் ஆண்டவரே. உலகத்தை நாங்கள் உப்பா பரவணும் சுவாமி. அநேக ஜனங்கள் நாங்கள் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் பாத்திரம் எங்களை மாற்றங்க ஆண்டவரே. அப்படியா நீங்க மாற்ற போற தயவுக்காக உண்மை சோத்தரிக்கிற சுவாமி. அப்பா, நாங்கள் மெசேஜ் கடந்து போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் +12-14. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னில் இருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலைகள் மேல் இருக்கிற பட்டணத்துக்கு மறைந்து போக மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமான மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. கர்த்தர் சொல்றாரு, உலகத்துக்கு உப்பா இருக்கணும். உப்பா இருந்தா அது சாரமா இருக்கணும். அதாவது உப்பு இருந்தால் அது சாரம் இருக்கும். அதாவது உப்பு எதனால நம்மளுக்கு பிரயோஜனப்படுங்க? உப்பு நம்ம ஒரு ஆகாரம் சாப்பிட்றோம். அதில் அந்த உப்பு இருந்தாக்கா அப்போ தான் அந்த ஆகாரம் சுவையாக இருக்கும். அப்போ அந்த ஆகாரத்தில் அந்த உப்பு இல்லைன்னா அது எதனால அந்த ஆகாரமே அது ஒன்றுமே இல்லாமல் அது சப்புன்னு இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, நம்ம எப்பொழுதுமே உப்பாக இருந்து சாரமாக இருக்கணும். அந்த உலகத்துக்கு நம்ம உப்பாக பரவணும். நம்ம மூலியமா அநேக ஜனங்களை அதாவது அதாவது சுவை தரும் பாத்திரமான கர்த்தரை மாற்றுவார். நம்மளை கர்த்தர் சுவை தரும் பாத்திரமா மாற்றணும். அது எப்படி மாற்றுவார்? நம்ம கர்த்தரை எப்பொழுதுமே அவர் கிட்டி சேர்க்கும் போது அவரையே நம்ம தியானிச்சு அவருமே நம்ம வைராக்கியமா இருந்து எப்பொழுதுமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினேன், அவர் மேல அன்பா இருந்து எப்பவுமே நம்ம செப்சிக்கினேன், எப்பவுமே பைபிள் வாசிக்கினேன், அவரோட வேதத்தை அவரோட சித்தை நம்ம செஞ்சுக்கினே அவர் மேலே நம்ம பாசமா இருக்கும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம் வச்சிருப்பார், நம்மளை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருப்பார். சில காரியம் அதாவது இவளை கொண்டுதான் அந்த காரியம் நடத்த முடியும், இவனை கொண்டுதான் அந்த காரியம் நடத்த முடியும். சில பேர் அதாவது கர்த்தர் ஒவ்வொரு மேலும் கர்த்தர் ஒவ்வொரு நோக்கம் வச்சிருப்பாரு. இவங்களை கொண்டுதான் இந்த காரியத்தை நடத்த முடியும், அவங்களை கொண்டுதான் இந்த காரியம் நடத்த முடியும் சொல்லி கர்த்தர் நம்ம வச்சு நோக்கத்தை வச்சு நம்மளை கர்த்தர் சில காரணம் நம்ம உபத்திரங்கள் சோதனைகள் எல்லாம் கொடுப்பாரு. நம்ம அதெல்லாம் மீறி கர்த்தரை எப்போ நம்ம கிட்டி சேரும்போது நம்ம எப்பவுமே நம்ம ஜபத்தில் அவர் சுத்தத்தை செஞ்சுன்னு அவர் மேலே நம்ம பாசம் வச்சு எப்பவுமே அவரை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வரங்களை கொடுத்து நம்மளுக்கு ஒரு கிருபையை கொடுத்து அதாவது அந்த வரங்களை கொடுத்து அந்த வரங்கள் நம்ம மூலியமா கர்த்தர் நம்மளை செயல்படுத்தும் போது அந்த வரங்கள் நம்ம செயல்படுத்தும் போது அநேக ஜனங்களை விடுதலை ஆக்கப்படுவாங்க, வியாதியில் சுகமாக்கப்படுவாங்க, மந்திரக்கிருந்து விடுதலை ஆக்கப்படுவாங்க, பிசாசுக்களை அநேகர் அதாவது கொடுக்குற அந்த அந்த வரங்கள் வச்சு நம்ம செயல்படுத்தும் போது அது அனுதினமே பெருக செய்யும் போது அவர் அதாவது அதுதாங்க நம்மளை கர்த்தர் சுவையா இருக்கிற பாத்திரம். நம்மளுக்கு கர்த்தர் கிருபை அந்த கிருபை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்ம ஒரு வெளிச்சமா வைப்பார். நம்ம அது மட்டும் வெளிச்சமா வச்சு அநேக இருள் இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து நம்ம மேல இருக்கிற வெளிச்சத்தை அவங்க மேல வெளிச்சமா பரவும்படி செய்வாரு. அதுதாங்க கர்த்தர் சொல்லி நம்ம கர்த்தருக்குள்ள எப்பவுமே நம்ம உட்கார்ந்து சுவை தர பாத்திரமா இருக்கும்போது கர்த்தர் இப்படியாப்பட்ட காரணம் செஞ்சு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாருங்க. அப்போ உப்பு சாரமாக நம்ம இப்படி இருக்கோம். அது சாரமற்று போனால் இதெல்லாம் விதைவோம். அதாவது வீதியில் போட்டவங்க மனுஷனா மிதிக்கப்படும் வேற ஒன்றும் உதவாது. அதாவது சாரமற்று போனால் என்னங்க, நம்ம வாழ்க்கையில ஜெபம் இல்லாத, வேத வாசிப்பு இல்லாத, கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம அவர் மேல எப்பவுமே அவர் மேல ஒரு பாசம் இல்லாம ஏதோ ஏசப்பா நமக்கு உதவி செய்வார், கஷ்டப்பான கடவுள் சர்ச்சைக்கு போனால் நம்ம கடவுளுக்கு கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, நம்ம தேவைக்காக மட்டும் போயிட்டு அவரை நம்ம அதாவது நம்ம தேவைக்கு இது சர்ச்சைக்கு போனால் நம்மளுக்கு கிடைக்காது கிடைக்க சொல்லுது
நம்ம தேவைக்காக போகும்போது கர்த்தர் நம்ம கிட்டி சேராம எப்பவுமே நம்ம ஒரு ஜெபிக்காம பைபிள் வாசிக்காம ஒரு சுத்தம் செய்யாம அவர் நோக்கத்தன்மை செய்யாம இருந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. வாழ்க்கையே அதாவது ஒரு முன்னேற்றமே இருக்காது. நம்ம வாழ்க்கையில எல்லாமே தரதா இருக்கு. நம்ம சாரமற்று போயிடுவாங்க. கர்த்தருக்குள் நம்ம எப்பவுமே சாரமா இருக்கணும். உப்பா இருக்கணும். உப்பா இருந்தா எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு சுவை தர பாத்திரமா இருக்கும். அதுவும் கர்த்தர் நம்மள ஒரு ஆசீர்வாத பாத்திரமா வச்சு, நம்மள கொண்டு அநேக ஜனங்கள அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, அவர்கிட்ட நம்ம கிட்டி சேரும்போது, எப்பவுமே அவர் ஜெபிச்சு இந்த பைபிள் வாசி அவர் சுத்தம் செய்யும்போது, அவர தியானிச்சு அவர் மேல அன்பா இருக்கும்போது, நிச்சயமா கர்த்தர் நமக்கு எப்பவுமே உலகத்தை ஒரு உப்பா வைப்பாரு. அது மட்டும் இல்ல, நம்ம உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா வச்சு, நம்ம மூலியமா அநேகர் ஜனங்களை அவர் வெளிச்சமா மாற்றுற தேவன். ஏன்னா அதாவது அதாவது பவுல் சொல்றாரு, கிறிஸ்து மித்து பைத்தியக்காரன் ஆனா கூட பரவாயில்ல. கிறிஸ்துவ மித்த பார்த்துக்கோ நம்மள பைத்தியக்காரன் சொன்னா பரவாயில்ல. ஆனா நம்ம கிறிஸ்துவ எப்பவுமே பைத்தியமா இருக்கணும். அவர் மேல அன்பா இருக்கணும். அப்பதான் நம்ம அவர் மேல வச்சிருக்க அந்த பாசம் நம்ம மேல இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம ஒரு சுவைத்திரம் பாத்திரமாக்கி இந்த தேசத்தையே நம்மள கலக்கும்படி செய்வாருங்க. அது மட்டும் நீங்க அதாவது அந்த காரியத்த மட்டும் நீங்க புடிச்சுக்கங்க. நம்ம எப்பவுமே உப்பா இருந்து சுவை தரணும்னு நினைச்சுன்னு கர்த்தர்ட்ட எப்பவுமே ஜெபமும், பைபிள் வாசிக்கிறது, அவர் சுத்தம் செஞ்சுன்னு அவரே தியானிச்சு அவர் மேல அன்பா இருங்க. இதான் நான் சொல்லுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். ஜெபத்துக்கு தேவனுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் பிதாவே ஆமென்.